ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2025ல ரூ. 1,00,000 வந்து நம்ம எப்படி வந்து சூப்பரா வந்து சேமிக்கலாம், ரொம்ப ஈஸியா சுலபமா சேமிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்னு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, உடனே நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அத உடனே வந்து பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எங்க சேமிக்கிறோம், எவ்வளோ சேமிக்க போறோம், எவ்வளோ காலத்துல சேமிக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இன்னொரு விஷயம், குறுகிய காலத்துல எப்படி அதிகமா லாபம் வந்து கிடைக்கிற மாரி நம்ம சேமிக்கிறது. ப்ளஸ் சேஃபான ரிட்டர்ன்ஸ், திரும்பி நம்ம சேமிக்கக்கூடிய பொருள் வந்து நமக்கு சேஃபாக வந்து ரிட்டர்ன் ஆகணும். ஸோ அதையுமே ரொம்ப முக்கியம் கருத்தில் வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா 2 மெத்தட்ஸில் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம சேமிப்பை வந்து சேமிப்போடு ஸ்டாப் பண்ணாமல் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுனால நமக்கு என்ன விதமான லாபம் கிடைக்கிது, எவ்வளோ லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய டார்கெட் அமௌண்ட் அப்படின்னா 1,00,000. அந்த 1,00,000 வந்து 1 இயரில் சேமிக்கலாம், இல்லை 365 டேஸில், இல்லை 52 வீக்ஸில். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒருத்தருக்கு மந்த்லி சேலரியாக இருக்கும், ஒருத்தருக்கு டெய்லி சேலரியாக இருக்கும், ஸோ இல்லை வீக்லி சேலரி இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து எடுத்து வைக்கணும். அதாவது நீங்கள் இயர்லி இவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்க, மந்த்லி சேலரியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது நம்மளோட மந்த்லி வந்து இவ்வளோ டார்கெட்டு 1,00,000 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்போ ஒரு ரூ. 8,334 நம்ம எடுத்து வச்சோம், மாதம் மாதம் நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட 1,00,000 வந்து அடைஞ்சிரலாம். அதே மாரி இப்போ நீங்கள் டெய்லி சேலரியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1 டேக்கு பார்த்தோம் அப்படின்னா ரூ. 274 எடுத்து வச்சோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ரூ. 274 நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரூ. 1,10,000 வந்து ரூ. 10 கிட்ட நம்மளால் எடுத்துட முடியும். ஸோ வார சம்பளமாக இருக்கீங்க அப்படிங்கிறம்போது ஒரு வாரத்துக்கு ரூ. 1,924 நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா 52 வீக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரூ. 1,48,000 கிட்ட நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும். இது வந்து ஃபஸ்ட் மெத்தடு. இது வந்து நம்ம வந்து எனக்கு வந்து கண்டினியூவாக வந்து அமௌண்ட் கிடைக்காது, எனக்கு வந்து எப்பயாவது தான் கிடைக்கும், அந்த அமௌண்ட்ஸை தான் என்னால் சேவ் பண்ண முடியும், எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் வந்து கரெக்டான ஒரு விஷயம் வந்து கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம கிடைக்கக்கூடிய அமௌண்ட்ஸை ஏதாவது ஒரு பர்ஸ்லேயோ இல்லை ஒரு உண்டியோலையோ நம்ம வந்து போட்டு நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். இல்லை எனக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து இந்த அமௌண்ட் வந்து எனக்கு டெய்லி வந்து ரெகுலராக வந்து எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வீட்டிலையோ உண்டியல்லையோ இதில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம போட்ட அமௌண்ட் மட்டும்தான் இருக்கும், நமக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கிரெடிட்டும் கிடைக்காது. அதில் வேறு எதுலையா இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாக நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது, ஸோ நமக்கு அதில் எவ்வளோ லாபகரம் அப்படிங்கிறத செகண்ட் மெத்தடு. சேமிப்பை வந்து சேமிப்போடு நிறுத்திடாமல் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 இயரில் எவ்வளோ இது கிடைக்கிது இதே சேம் அமௌண்ட்டுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 1 இயர்